குறுக்கி இந்த இத்தினூண்டு கொண்டு வந்துட்டாங்க போர்டை. இத்தினூண்டு புரியுதா? போர்டு கம்ப்யூட்டர் போர்டே இவ்வளோ பெருசு வந்துடுச்சு. ஓகே, இப்போ இந்த போர்டை வச்சு உங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எது கெப்பாசிட்டர், இப்போ நான் சொன்ன வீடியோ எடுத்துருக்காங்க இல்லையா, எது கெப்பாசிட்டர், ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டரை மட்டும் பாருங்கள். இது எல்லாமே கெப்பாசிட்டர் தான், பார்க்க தெரியுதானே? இதுவும் கெப்பாசிட்டர் தான், இது இருக்குல்ல, இதுவும் கெப்பாசிட்டர்ஸ், இதுவும் கெப்பாசிட்டர்ஸ், இது கெப்பாசிட்டர், இது கெப்பாசிட்டர். ஆமாங்க, இது எப்படி வேணாலும் இருக்கும். கெப்பாசிட்டர்ல டைப் இருக்கும். இது பேர் வந்து சிமாஸ் பேட்டரி, காம்ப்ளிமெண்டரி மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர், சிமாஸ். இது வந்து டேட் அண்ட் டைம் பர்பஸ்க்காக நம்ம இதை வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த சிஸ்டத்தில் இருக்க டேட் அண்ட் டைம் பர்பஸுக்காக சிமாஸ் பேட்ரி. இந்த பேட்ரி 3 வோல்ட் வரும். அந்த பேட்ரி ஒர்க் ஆகலை அப்படின்னா டேட் அண்ட் டைமை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இது யூஸ் அண்ட் த்ரோ தான். இதை த்ரூ பண்ணிவிட்டு இதை திரும்ப மறுபடியும் வாங்கி போடலாம். ஓகே, அவ்வளோதான் டேட் அண்ட் டைம். ஓகே, இதில் வந்து கொஞ்சம் சார்ஜ் இருக்குன்னா சொல்லுங்க. இருக்குது சொல்லுங்க. ஏன்னா 3 வோல்ட் இருக்குது இதில். ஓகேவா? ஸோ இதில் வந்து 3 வோல்ட் வரும். ஓகேவா? இப்போ இந்த பேட்டரியில் சார்ஜ் இருக்குது. சார்ஜ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நாக்கில் சுருங்க அப்படி லைட்டாக. 3 வோல்ட் இருக்குல்ல, நாக்கில் போட்டோன்னா அதனால் பேட்ரி ஒர்க்கிங். இதில் சிமாஸ் பேட்டரியில் டேட் அண்ட் டைமு ஒர்க் ஆகலை அப்படின்னா அந்த பேட்டரியை கழட்டி தூக்கி போட்டு டேட் அண்ட் டைம் மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ இதான் 7 காம்பனண்ட்டில் வந்து 6 காம்பனண்ட் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஒரே ஒரு காம்பனண்ட் மட்டும் சொல்லாமல் விட்டுருக்கேன். என்ன காம்பனண்ட் சொல்லுங்கள்? ஐசி சொல்லிட்டாரு. டிரான்ஸ்ஃபார்மர் எதில் இருக்கும்? எஸ்எம்பிஎஸ்குள்ளே இருக்கும். ஓகேவா? டிரான்சிஸ்டர் தான் இருக்குது. இது வந்து ஹீட் சிங்கே ஃபார், இது வந்து எஸ்பின்னு சொல்லுவாங்க. ஒரு போர்டில் எஸ்பி, சவுத் பிரிட்ஜ், நார்த் பிரிட்ஜ் ஒரு சில போர்டில் இருக்கும். ஒரு சில போர்டில் வந்து ப்ராசஸர், கிராஃபிக்ஸ். அதாவது வந்து ப்ராசஸரில் வந்து சவுத் பிரிட்ஜ் வந்து ப்ராசஸர் மாதிரியே அது. ஓகேங்களா? அது வந்து என்னென்னா ப்ராசஸர் மாதிரியே அது வந்து கிராஃபிக்ஸ் ஃபுல்லாக தான் கண்ட்ரோல் பண்ணும். அது ஒன் ஆஃப் த ப்ராசஸர், ப்ராசஸர். ஆனால் சவுத் பிரிட்ஜுங்கிறது வந்து எக்ஸ்டர்னலை கண்ட்ரோல் பண்ணப்படுது. ஹார்ட் டிஸ்க்கு, புரியுதுங்களா? எக்ஸ்டர்னல் இந்த மாதிரி போர்ட்டுங்களை இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் கண்ட்ரோல் பண்ணது சவுத் பிரிட்ஜ். ஸோ இதில் நார்த் பிரிட்ஜுங்கிறது ப்ராசஸர். அதை இந்த வேலையே செஞ்சு இந்த ப்ராசஸரே செஞ்சு, அதனால் அது போடலை இந்த போர்டில். ஓகே, சவுத் பிரிட்ஜில் போட்டிருக்காங்க. ஏன்னா நார்த் பிரிட்ஜ் இஸ் த ப்ராசஸர் தான். அதுவும் கிராஃபிக்ஸை மட்டும் தனி பண்ணுறதுக்காக அதை அப்படி கொண்டு வந்தாங்க. இப்போ எல்லாமே வந்து எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க்குங்கிறதுனால ப்ராசஸரே அல்டிமேட்டாக வேலை பார்த்துட்ருக்கு. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ப்ராசஸரை வந்து இல்லை இப்போ ஒரு சில போர்டில் இருக்குது, ஒரு சில போர்டில் இல்லாமல். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்க. இது வந்து சவுத் பிரிட்ஜுங்கிறது வந்து இந்த எக்ஸ்டர்னலுக்காக வேலை செய்யுது. இந்த இடத்துல போட்டிருந்தாங்க நார்த் பிரிட்ஜ் தான். அதனால் நார்த் பிரிட்ஜுக்கு சவுத் பிரிட்ஜுக்கு நம்ம தான் ஐடென்டிஃபை பண்ணணும். சரியாப்பா? ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? இப்போ 7 காம்பனண்ட்டை பற்றியில் இப்போ ரெசிஸ்டர் மட்டும் நோட்ஸ் கொடுத்துருக்கேன். என்னது இது? என்னது இப்போனா இது வந்து எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்கோடைய ஸ்லாட்டு. எல்லாமே இதில் வந்து இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி காயில் மாதிரி கொடுத்துருக்காங்க. காயிலும் இண்டக்டரும் ஒன்று தான். ஓகேவா? இது இங்கிலீஷ் தான். காயில், சிஓயில் காயில்னு சொல்லுவாங்க. சரியாப்பா? காயில்பாங்க, இல்லைன்னா இது வந்து இண்டக்டர்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஓகேவா? ஒரு சிலது எஸ்எம்டி இண்டக்டரும். இது எப்படி கெப்பாசிட்டரில் இந்த மாதிரி டைப் இருக்குது, அது மாதிரி இது மாதிரி இண்டக்டர். இப்போ இதுவே நான் இப்போ பிக்சரில் காமிக்கிறேன். நீங்கள்